ஹாய் மை டியர் லவ்லி சோல்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் நிலாஸ் ஃபேமிலி. நாங்கள் ரீசெண்டாக இந்த பிளேஸ் போயிருந்தோம். சம்மருக்கு எங்கேயாவது நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். விஜிபி வண்டர் வேர்ல்ட். இதுதான் இந்தியாஸ்லி லார்ஜஸ்ட் ட்ராம்பலின் பார்க் அண்ட் ஜிப் லைன், ஜிப் சைக்கிள், ஃப்ளை டைனிங், பஞ்சி ஜம்பிங் நிறைய இருக்குது. ஃப்ளை டைனிங் நாங்கள் கிட்ஸோடு போனதுனால நாங்கள் போகலை. ஒன் டே கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவேன். சரி, ஓகே, உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனதுமே என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் கவுண்டர் இருந்தது. அங்கே எல்லோரும் நிற்கிறாங்களே, அந்த டிக்கெட் கவுண்டர் பர் பர்சனுக்கு $750. 4 இயர்ஸ் அபோவ் இருந்தால் டிக்கெட் எடுக்கணும் கிட்ஸுக்குமே. எங்கள் கிட்ஸுக்கெலாம் நாங்கள் எடுக்கல, ஒரே ஒரு கிட்க்கு மட்டும் எடுத்தோம், என் பையனுக்கு மட்டும் எடுத்தோம். சரி, 4 பேரும் கூட்டிகிட்டு இன்னைக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸுமே இந்த வாட்டர் டான்ஸிங் இருந்தது. சரி, அதில் விளையாட போனாங்க. ஓகேக்க வேணாம், அப்புறம் விளையாடலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயாச்சு. தென் இந்த கார்ஸ் அவைலபிள் இருந்து நம்ம நடந்தும் போகலாம். சரி, கார்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராம்பலினுக்கு 11 o'clock கொடுத்துருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு ட்ராம்பலினே போயிடலாம்னு சொல்லிட்டு என்ட்ரானதுமே இந்த பிங்க் கலர் ட்ரீ சூப்பராக இருந்தது. எங்கள் பாப்பாங்க உட்காந்து இன்னும் சூப்பராக இருந்தது. சரி, அதை பார்த்துட்டு அங்கே லாக்கர்ஸும் அவையில் இருந்தது. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, பேக் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அங்கே வச்சுட்டு உள்ளே என்ட்ரானதுமே லெஃப்ட் சைடில் இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா இருந்தது. இந்த ப்ளே ஏரியா பார்த்ததுமே எங்கள் குட்டி பாப்பா ரொம்ப ஜாலி ஆகிட்டாங்க. ரொம்ப நேரம் ஃபன் பண்ணி விளையாடிட்டே இருந்தாங்க, வரவே இல்லை. பட் அடிக்கடி வாயில் வைக்க ட்ரை பண்ணாங்க. நீங்கள் உங்கள் கிட்ஸை கேர்ஃபுல்லாக பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ளே ஏரியாஸ்லாம் இருந்தது கிட்ஸ்க்கு. இந்த தீமே பார்த்திங்கன்னா டிஸ்னி வேர்ல்ட் தீமில் தான் இருந்தது. ப்ளஸ் ஃப்ரோசன் கெட்டப்ஸ், எல்லா பிரின்சஸோட கெட்டப்ஸும் இருந்தது. என் பாப்பாக்கு எல்சா தான் பிடிக்கும், அதனால் அந்த கெட்டப் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். ப்ளஸ் குட்டி பாப்பா கூட நானும் ஸ்லைடெல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு. சரி, உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ராம்பலின் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுமே சூப்பராக இருந்தது. ரொம்ப பெரிய ட்ராம்பலினாக இருந்தது. நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு ஸ்லைடு வந்துடலான்னு ஸ்லைடும் வந்தோம். கிட்ஸும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பா மாட்டிக்கிட்டா நானும் எங்கள் அக்கா வச்சு ஃபன் பண்ணோம். நினச்சி பார்க்கறத விட சூப்பராகவே இருந்தது. ஸ்கொயராக கொடுத்துருந்தாங்க. பர் பர்சன் தான் அதில் ஜம்ப் பண்ணோன்னே என் குட்டி பாப்பாவும் சேர்ந்து ஜம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருந்தது. அவள் வெளில போனாலே கொஞ்சம் அழுதுகிட்டே இருப்பாள். பட் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தால். அங்கே சாங்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தால் அதெல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம்ல தெக்கீஷல் கேஷஸ், அதில் வர மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதில் என் ஹஸ்பண்ட் ஏறி நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ சூப்பராகவே பண்ணிகிட்டு இருந்தார். ஸ்பைடர் மேனுக்கே டஃப் கொடுப்பாரு போல இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தார். நானும் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன், பட் ஆனால் மொக்க தான் வாங்கினேன். நான் மோஸ்ட்லி அந்தளவுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரிமெண்ட்லாம் நான் பண்ணலை. ஏன்னா பாப்பாவுக்கு 8 months சம்திங் தான் இருந்தது. எனக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நானும் பண்ணல. இந்த டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் வேறு அடிக்கடி தொல்லை பண்ணும். 2 பேர் அட்டகாசமே அட்டகாசமாக இருக்குது. எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. ஒரு வழியாக இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகி நெட் வழியாக வெளியில் வந்துட்டாங்க. சரி, ஓகே, திருப்பியுமே நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் இந்த நெட்டு மாதிரி இருந்தது, ஸ்பைடர்மேன் நெட் மாதிரி இருந்தது. அதுலேயுமே பாப்பாவை ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தோம். அவங்க கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணாங்க. ப்ளஸ் நான் ஒரு டாஸ்க் பண்ணியே ஆவண்டா அப்படின்னு சொல்லி இறங்கினது தான் இந்த டாஸ்க்கு. பட் கொஞ்சம் ஷோல்டர்ஸ்லாம் பெயின் எடுத்துடுச்சு, ஆர்ம்ஸ் எல்லாம். சரி, அதனால தான் கொஞ்சம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். விட்டுருமா, பிடிக்காது.
சோலமுத்தா விட்டுரு விட்டுருடா. எங்கள் அப்பாவும் பொண்ணும் காணுன்னு சொல்லி தேடினா இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. சூப்பராக வந்துட்டா, பயமே இல்லாமல். குட்டி பசங்களுக்கும் ஜிப்லைன் இருந்தது. சிஸ்டர் நல்லா கிட்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சூப்பராக கேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கார்னரில் வந்து நிறைய கிளைம்ஸ் இருந்தது, அதையுமே எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நான் எதுவும் ட்ரை பண்ணல, கீழேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸ்பைடர் உமன். ஆமா, ஸ்பைடர் மேன் ட்ரெஸ் தான் போட்டிருக்கு. என் சிஸ்டர் ஒரு கேம் விடாமல் எல்லாமே சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டா. அவள் பண்ணியே ஆகணும்னு பண்ணா எல்லாமே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. யாருமா நீ, எங்கேருந்து வந்த அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு ஈரோட்லேருந்து வந்து சென்னையில் மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம். அவங்க ஈரோட்டில் இருக்காங்க, இயர்லி ஒன்ஸ் தான் வருவாங்க. அது மாதிரி வரப்போ நாங்கள் இது மாதிரி தீம் பார்க்ஸ் இல்லை ஏதாவது ஒரு இடம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவோம். ஆனால் கிட்ஸோடு போகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நாங்கள் போயிடுவோம். அது மாதிரி வந்தது தான் இந்த பிளேஸுமே. நீங்களும் உங்கள் கிட்ஸோடு போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. ஒர்த் ஃபார் மணி. ஏன்னா நார்மலாக வந்து வெளியில் ட்ராம்பலின் போனோன்னா ஜஸ்ட் ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம், ஒரு மாலில் எங்கன்னா ட்ராம்பலின் போனோன்னா 800 சம்திங் கேட்பாங்க. பட் இங்கே 750க்கு ட்ராம்பலின் ப்ளஸ் எல்லாமே இருக்கும். அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சரி, கொஞ்சம் பசி எடுத்துன்னு வெளியே வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பலூன் ஏரியாவில் விட்டுட்டோம். அவங்க நல்லா அங்கே போய் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நாங்கள் வந்து ஜிப்லைன், ஜிப் சைக்கிள் எல்லாமே பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு போனோம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. பஞ்சி ஜம்பிங் பண்ணுறதுக்கு என் சிஸ்டர் போயிருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணலாம் நானும் என் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணோம். வேண்டாம் இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே, நம்ம ட்ரை கேம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலான்னு சொல்லி போகும்போது பசங்க வேணால் தண்ணியில் இறங்கிட்டாங்க. சரி, அந்த டான்ஸிங் வாட்டரில் நல்லா ஃபுல்லாக ஃபன் பண்ண பிறகு அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து ரைட்ஸில் ஏற்றிக்கிட்டாச்சு. கிட்ஸ் ரைட்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுட்டோம். நானும் என் சிஸ்டரும் எப்படியாவது எஸ்கேப் ஆகி போய் எல்லா கேமும் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி என் ஹஸ்பண்ட்கிட்டையும் எங்கள் மாமாக்கிட்டேயும் எங்கள் 4 கிட்ஸையும் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் ஏஸ் ஆகிட்டோம். அங்கேருந்து போயிட்டு ஃபுல்லாக டோட்டலி ஒரு 15 கேம்ஸ் இருக்கும், ட்ரை கேம்ஸு. இது வந்து தலையில் அதுவே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், நம்ம லிவர் வச்சு ஃபார்ம் பண்ணணும். அண்ட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா என் அக்கா பசங்க 2 பேர் ப்ளஸ் நானே என் அக்கா 4 பேருமே போயிருந்தோம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைட்டுக்கு மேலே இருந்தாலே அலோவ் பண்ணுறாங்க கிட்ஸையுமே. அதனால் நீங்கள் வந்து தயங்காமல் போங்க. டோட்டலி 15 ட்ரை கேம்ஸ் இருக்குது. அந்த 15 ட்ரை கேம்ஸில் கிட்ஸ் கேம்ஸும் இன்க்ளூட் பண்ணி தான் இருக்குது. நேமுக்கு ஏற்ற மாதிரியே தகடன்னு ஆடிட்டே ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருந்தது. தென் இது எலக்ட்ரிக்கல் ரோபோட் மாதிரி இருந்தது. இதுவுமே சூப்பராக சுற்றிட்டு இருந்தது, நல்லா இருந்தது. இந்த ராக்கெட் கேமில் நான் என் பாப்பாவோடு போயிட்டேன். கிட்ஸுமே அலோவ் பண்ணுறாங்க. அது நல்லா தலைகளாக சுற்றிருச்சு. தென் இதுவுமே நல்லா இருந்தது. நார்மலாக நம்ம அசுர தலாக்கெலாம் போவோமே அதே ஒரு டைப்பில் தான் இருந்தது. இந்த வேலை சுற்றிட்டு இருந்தது. ப்ளஸ் கிட்ஸோட ட்ரெயின்ஸ் எல்லாம் இருந்தது. அது வந்து வாட்டர் அடித்து விளையாடுற மாதிரி இருந்தது. அதுவுமே சூப்பராக இருந்தது. பசங்கள்லாம் போயிட்டு வந்தாங்க. தென் வந்து நம்ம அசுர தாலாட்டு விளையாடுவோம்ல, நல்லா நார்மல் எல்லா தீம் பார்க்காக எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்களே அதே மாதிரி இந்த ரவுண்ட் சர்க்கிளில் இருந்தது. ஒரு சிங்கிள் பர்சனாக உட்காரணும். இதுவுமே பயங்கர சூப்பராக இருந்தது. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக க்ளீனாக இருந்துச்சு.
ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் அதில் எதுவுமே கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியாது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஃபுட் கோர்ட். உங்களுக்கு ஃபுட் வேணும்னா இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். எல்லோரும் ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுக்குள்ளே என் குட்டி பாப்பாவுக்கு நான் ஊட்டி முடிச்சுட்டு நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். தூண்டில் ரெஸ்டாரண்ட் அக்கறையில் இருக்குது. சூப்பராக இருந்தது. நாங்கள் எல்லாமே ஃபுட்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.